ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அரசு ஊழியர்களே கவனம், ராஜினாமா செய்தால் ஓய்வூதியம் கிடையாது. சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்கள் மருத்துவ காரணங்களுக்காக பணியில் இருந்து ராஜினாமா செய்தாலும் அவர்களுக்கு ஓய்வூதியம் உள்ளிட்ட பண பலன்கள் கிடைக்காது என்று மெட்ராஸ் ஹைகோர்ட் முக்கிய தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது. 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த விவகாரத்தில் சட்டப்பூர்வமான தெளிவை வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் பார்க்கப்படுகிறது. மருத்துவ காரணங்களுக்காக பணியை விட்டு வெளியேறிய 2 அரசு ஊழியர்கள் தங்களை விருப்ப ஓய்வு பெற்றவர்களாக கருதி ஓய்வூதியம் வழங்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியம், பாரத சக்கரவர்த்தி மற்றும் குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு ராஜினாமா செய்த அரசு ஊழியர் தனது முந்தைய பணிக்காலத்தின் பலன்களை இழக்க நேரிடும், அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க முடியாது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் பணி விதிகளில் ஓய்வு, விருப்ப ஓய்வு, கட்டாய ஓய்வு மற்றும் ராஜினாமா ஆகியவை வெவ்வேறு அர்த்தம் கொண்டவை என்று கூறப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட ஆண்டுகள் பணி முடித்த பிறகு பெறப்படும் விருப்ப ஓய்வு VRS முறையில் ஓய்வூதியம் கிடைக்கும். ஆனால் ராஜினாமா என்பது எந்த நேரத்திலும் செய்யக்கூடியது. அது செய்யப்பட்டால் முன்பு செய்த பணிக்காலம் கணக்கில் கொள்ளப்படாது என்றும் நீதிபதிகள் விளக்கியுள்ளனர். மேலும் உடல்நல குறைவு போன்ற காரணங்களுக்காக ராஜினாமா செய்திருந்தாலும் அது சட்டப்படி ராஜினாமா என்றே கருதப்படும். அதற்காக ஓய்வூதிய பலன்கள் வழங்க முடியாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் உடல்நல குறைவால் பணியை தொடர முடியாத ஊழியர்களுக்கு அரசு விதிகளில் இன்வாலிட் பென்ஷன் பெற தனியான நடைமுறை இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதற்காக மருத்துவ குழுவின் சான்றிதழ் மற்றும் முறையான விண்ணப்பம் அவசியமாகும். இந்த தீர்ப்பின்படி அரசு ஊழியர் விருப்ப ஓய்வு பெற்றால் தகுதியான பணிக்காலம் இருந்தால் ஓய்வூதியம் கிடைக்கும். ஆனால் ராஜினாமா செய்தால் எந்தவித ஓய்வூதியமும் கிடைக்காது. எனவே மருத்துவ காரணங்களால் பணியை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டால் ராஜினாமா செய்வதற்கு பதிலாக மருத்துவ ஓய்வு அல்லது விருப்ப ஓய்வு முறையை தேர்ந்தெடுப்பதே பண பலன்களை பாதுகாக்க உதவும் என்று சட்ட நிபுணர்கள் கூறுகின்றனர். ஸோ ராஜினாமா செய்தீங்க, அது கட்டாய ஓய்வு இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ராஜினாமா செய்தால், ராஜினாமாங்கிறது எப்போ வேணாலும் செய்யக்கூடியது. அதனால நீங்கள் ராஜினாமா செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பென்ஷன் கிடைக்காது. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. அதனால ராஜினாமா என்பதை மறந்துடுங்க. அரசு ஊழியர்கள் பென்ஷன் வேண்டாம், பண பலன்கள் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா ராஜினாமா பண்ணிக்கலாம். வேண்டும் அப்படின்னா கவனமாக செயல்பட்டால் தான் எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அரசு ஊழியர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.